நீங்க ரன்னிங் ரேஸ் வைக்க வேணாம், சைக்கிள் ரேஸ் வைக்க எல்லையாவது கட்ட முடியுமா? தெரியல, அது வித்தியாசமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பாங்க சண்டே எதுவும் ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ராஜாத்தி பார்த்திங்க அப்படின்னா ரோட்டரி கிளப் குயின் சிட்டி அப்படின்றதில் கிளப்பில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அங்கேருந்து இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் உங்கள் ஊரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ராஜாத்தி அதுக்காண்டி இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இங்கே அப்படின்னா கொஞ்சம் நாளாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காண்டி இன்றைக்கி கோல போட்டி, உரியடிக்கிறது, பிள்ளைங்களுக்கான ரன்னிங் ரேஸ் இதெல்லாம் வைக்க போகிறாங்க. ரித்வின் இருந்துட்டு அப்போ சைக்கிள் ரேஸ் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையிட கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோவில் அதை பற்றி தாங்க போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன். பார்சா எத்தனை பேர் ரெடி ஆகிட்டாங்கண்ணே? எங்கடா மற்றவங்களாம்? இப்போ போய் ஊன்னா போது வந்துடுவாங்க தம்பியா. நல்லா இருக்கும். இதுல போடுக்கா நல்லாதான் வரும். ஆர்மியே ஆர்மி லைட்டா தண்ணி தெளிச்சிருக்கலாம். ராஜாத்தி இந்த மாதிரி பொங்கல் போட்டியில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் இந்த பாப்பா தாங்க வந்தா. ஆர்வமாக கலர் கோலப்பொடியில் எடுத்துகிட்டு வந்து அக்கா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போடுறது பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொருத்தராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜி அஜி இன்னொரு 10 ரூபா கொடுத்து 1 யூஸ் கப் வாங்கிட்டு வரட்டும். ஏ பாபு முடிச்சிருச்சு. நீ போட்டிக்கு வர போறியா இல்லையா? போட தெரியாது. எதையும் போடுறதுக்கு எப்படி முடியும்? சைக்கிள் ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. அந்த குச்சியெல்லாம் ஊண்டி கட்டினா எப்படிங்கன்னு தான் தெரிஞ்சிடும். ரோட்டில் வைக்கணும். எனக்கு ஆக்சுவலாக கோலமே போடவே தெரியாதுங்க. நான் போட்டுட்ருக்கிறது பார்த்துட்டு ரித்வின் இருந்துட்டு என்னம்மா ராக்கெட் வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், இதை ஏன்டா தம்பி அம்மாவை பார்த்து நீயே எப்படி சொல்லலாமா, அம்மா கோலமே போட தெரியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க எல்லாருமே சும்மா போடுக்கா என்ன தான் போடுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னனால போட்டுட்ருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு பக்கத்தில் இருக்கால பிரேமா, அவங்க போட்டுட்டு இருந்தா. சரி கொடுப்பாப்பா அப்படியே நீயும் கலர் கொஞ்சம் ஷேர் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட வாங்கி நானும் போட்டுட்டு இருந்தேன். சுத்திக்குமே கூட இதே கலர் குடும்பல, ஒந்தே கலர் குடும்பல, நடுவுல வேற கலர் குடுவாங்க. ஏதாவது கொடுங்க, ப்ளூ வயலட் வயலட் ஏதாவது கொடுங்க. ப்ளூ ஒரு வகையாக நானும் ஏதோ ஒன்று போட்டு முடிச்சிட்டேங்க. பிள்ளைங்க எல்லாருமே என் கோலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. வாக்கா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போட்டுட்டு இருந்தாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டுட்டு இருந்தோம். மணிமாமா மட்டும் தான் எடுக்கும். அப்படிதானே கையால்? இல்ல எடுத்துட்டு போவோம். பாருங்க இருக்கிற இந்த குழந்தை தான் பெஸ்ட். எல்லாத்துலயும் பாரு எப்படி எப்படி போட்டு வச்சிருக்காங்க. ரெடியா? ஒரு சைடு கோலப்போட்டி போயிட்டுருக்குங்க. இன்னொரு சைடு உரியடிக்கிறதுக்காக மண்பானையில் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியும் காயின்ஸு போட்டு எடுத்து மணியும் உதயாவும் கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இதை உடைக்க போகிறாங்கன்னு தான் தெரியலை.
கோலம் எல்லாருமே போட்டு முடிச்சாச்சுங்க. கரெக்டாக வந்து அவங்க லோட்டரி கிளப்லேருந்து எல்லா மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. அவங்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு எல்லாருமே நாங்களும் வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தவங்க கூட. அது என் தம்பி இது என் தம்பி வைஃப் எங்க வீட்டுக்கார் வந்துட்டே இருக்காரு. எப்படி போட்டோ எடுத்துட்டு வேலை முடிஞ்சது. சீனியர் மெம்பர்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதை அடுத்த வச்சு வைக்கிறத பார்க்கணும். நான் உனக்கு வீடியோ காட்டுறேன். பொங்கல் பொங்கி வரும்போது எப்படி கொலவ பண்ணுவாங்க சரியா? சொல்லு உலோட சொல்லு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இங்கே வா. பொங்கல் தான் சொன்னாங்க. பாயாசம் பாயசத்தை நீக்கிட்டுறேன். அதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம். நான் 6 மணிக்கு கோலம் போட்டிருந்தவங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக போட்டிருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரேவதி அக்காவும் அது கூட வந்து பவித்ரா அதுக்கப்புறம் வந்து பிரேமா இந்த 3 பேர் வந்து ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனால வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரேவதிகா கோலம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ரேவதிகா கொடுத்துருந்தாங்க. கோலப்போட்டியை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கான ரன்னிங் ரேஸ் வச்சுருந்தாங்க. யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தெருவில் வந்து நிறைய குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜாத்திட்ட சொன்னோம். அவங்க அங்கே சொல்லியிருந்தனால சரி ஓகே பிள்ளைங்களுக்கான ரன்னிங் ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க. ருத்வின் கேட்டுகிட்டே இருந்தனால வந்து சைக்கிள் ரேஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து ஸ்லோ சைக்கிள்ரா, யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தாண்டா ப்ரைஸு அப்படின்னு சொன்னோம். இல்லை நான் தான் ஃபாஸ்ட்டாக வந்தேன், அப்போ எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மகிழ்னியும் ருத்வினுக்கு மட்டும் சும்மா சின்ன பிள்ளைங்களுக்காக வந்து ஒரு சைக்கிள் ரேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆளுக்கு வந்து ஒரு க்ரையான்ஸ் அந்த மாதிரி ஒன்று கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய கிஃப்ட்டு பேனா பென்சில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சும்மா வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி. ரேவதிக்கா எங்க சொல்லி கொடுக்கணும்ல. மணியோட ஃப்ரெண்டு இருந்தான்னா ஆக்சுவலாக வந்து ராஜதிக்காக ஒரு புக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தா அப்படிங்க. அந்த புக்கை வந்து கொடுக்குறக்கு டைமே இல்லை. இப்போயாச்சும் போய் அந்த புக்கை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு ராஜதி சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் புக்கையை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்படியே அது காசு கொடுத்துடணும். ருத்வினே நேரா தள்ளிப்போ. ருத்வினே நாய் பக்கத்துல இருக்கு. நாயை ஒரே போட போட்டுரு. ஐயோ நாய் அடிக்க போறான். மீனாக்கா பக்கத்துல போய் நில்லுங்க. போ 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 நேரா மேல 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 தூக்கு. மேல 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 மேல. ஏய் இல்லடா. சித்தி தாமாங்க வடிதா. நேரா போ 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 ஆடி 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 ஆடி. கொஞ்சம் தள்ளி வா. ஆடி ஆடி.
அவங்களுமே எல்லாருமே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பிங்க வந்தது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பிளான் பண்ணிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஊருக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. போட்ட எல்லா கோலத்தையும் பிள்ளைங்க வந்து அலங்கோலம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இதுவும் பார்க்குறக்கும் சூப்பராக தான் இருக்குது. ராஜாத்தியவங்களுமே அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிட்டாங்க. சண்டே அதுமா வந்து சன் டிவியில் வந்து லியோ படம் போட்டிருந்தாங்க. ரித்வின் 3 மணிலேருந்தே லியோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக வந்து படம் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து லியோன்னு சொல்லிட்டு இருந்தவன் அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஏன்னா மதியம் தூங்காதனால செம்ம டயரில் விளாண்டுட்டு இருந்ததில் நல்லா தூங்கிட்டான். பாப்பாவும் சேர்ந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணியுக்கு வந்து லியோ படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.